السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله العلي العليم. عن أبي هريرة رضي الله تعالى عنه إن الله قال رسول الله صلى الله عليه وسلم: من عادى لي وليا فقد أذنته بالحرب، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري وَاحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي. رَبِّي زِدْنِي عِلْمًا رَبِّي زِدْنِي عِلْمًا رَبِّي زِدْنِي عِلْمًا وَارْزُقْنِي فَهْمًا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படி பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நல்லவர்கள், ஷஹுதாக்கள், வலிமார்கள், ஷேக்மார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, மீண்டும் மீண்டும் இறைலமாம் கஅபத்துல்லாவை ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை கண்டு கலிந்து மகிழ்ந்து ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த உலகத்திலே வாழும்போது நீண்ட ஆயுளோடு, நீண்ட சுகத்தோடு, நோய் நொடி இல்லாமல், மருத்துவ செலவுகள் இல்லாமல், முழு ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், கடன் தொல்லைகள் இருந்து, வறுமைகள் இருந்து, மன அழுத்தத்தில் இருந்து அல்லாஹ் நம்மளை, நம்முடைய சமுதாயத்தை எல்லாம் பாதுகாத்து மனைவி மக்களோடு, பேரம்பெத்திகளோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த உலகத்தை விட்டு பிரிய போகும்போது சொர்க்கத்தை கண்கூடாக கண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் படி மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், கபருடைய வேதனை இல்லாமல் நாளைக்கு மறுமையில் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பிறந்த பாலகனை போல அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களை பெற்றுக்கொண்டு மனைவி மக்களாக, பேரம்பெத்திகளாக, சொந்த பந்தங்களோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோள் ஓட்டி கைகோர்த்து சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக வல்லோன் அல்லாஹ் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் இந்த ஊர்வாசிகளையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஜும்மா உரையில் நல்லோர்களின் நட்பு என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, நல்லோர்களின் நட்பு கிடைத்துவிட்டால் அவன் சுவனம் சென்று விடுவான். தீயவர்களுடைய நட்பு கிடைத்துவிட்டால் அவன் நரகம் சென்று விடுவான். ஒரு மனிதன் குதிரையை வளர்த்தான் என்றால் அந்த குதிரைக்காரருக்கு அதிகமாக பெருமையும் அதிகமாக கோபமும் அந்த மனிதனிடத்தில் இருக்கும். ஆனால் ஆடி மேய்க்கக்கூடியவர்களுக்கு எப்போதுமே தன்மைதான் இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆடு மேய்ப்பதற்கு உத்தரவிட்டான். எதற்காக வேண்டி என்றால், ஆடு மேய்த்தால் அதோடைய தன்மை உங்களுக்கு கிடைக்கும், அதோடைய பண்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆடை பத்தின அழகான முறையில் போகும், கூப்பிட்டு அழகா வந்துவிடும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்பட இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களையும் அல்லாஹ் ஆடு மேய்க்க சொன்னான். நல்லவர்கள் ஆடு மேய்த்தார்கள்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக கேட்ட துவா, யா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் நல்லவர்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்ப்பாயாக. ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்ட்ட கேட்டார்கள். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள், ஒவ்வொரு நபிமார்களும் ஷஹதாக்களும் சாலிஹீன்களும் நல்லவர்களும் வலிமார்களும் உலமாக்களும் மார்க்க அறிஞர்களும் எல்லா நபர்களுமே யா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் நல்லோருடைய கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக, சித்திகீன்கள் உண்மையாளர்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக என்றுதான் ஒவ்வொரு நபர்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கும் போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடினால் சண்டைகள் வந்துவிட்டது. பொதுவாகவே மன்னிப்பு யாரு முன்னாடி கேட்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அவருக்கும் சின்ன சண்டை வந்தது. ரெண்டு பேரும் பிரிந்து விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணர்ந்து, ஆஹா தன்னுடைய தோழரை தன்னோட நண்பரை இப்படி பேசிவிட்டேனே என்ற ஒரு கவலையோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமருடைய வீட்டுக்கு வராங்க. இன்னைக்கு ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில சண்டை வந்தா சமாதானம் பேச போகக்கூடிய நண்பர்கள் வீட்டுக்கு மன்னிச்சுக்கப்பா நான் தெரியாம பேசிட்டா அப்படின்னா கதவை வேகமா அடைச்சிட்டு வேற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமருடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கதவை திறந்து வேகமா அடைச்சிட்டாங்க. கதவை திறந்து வேகமா அடைச்சிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ரொம்பவும் ஒரு கவலை. நேர அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனசுல கவலை வந்ததாக, என்னுடைய நேசத்துக்குரிய நண்பரே வீட்டுக்கு வந்தவர்களிடத்திலே கூட அன்பான முறையில் பேசாமல் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்க வந்த இடத்த அவரை நான் கதவை திறந்து வேகமா நான் அடைச்சி விட்டேன் என்ற ஒரு கவலையோடு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராங்க. வீட்டை விட்டு வெளியே வரும்போது அபூபக்கருடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க அபூபக்கர் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் மண்டி போட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ் நான் சின்ன தவறு செய்து விட்டேன். என்னோட நண்பராகிய உமரிடத்தில் சண்டைகள் போட்டு விட்டேன். மன்னிப்பு கேட்பதற்காக நான் அவர் வீட்டுக்கு நான் சென்றேன். கதவை திறந்து என்னை அடைத்து விட்டார். ரொம்பவும் கவலையாக இருக்கிறது. நாளைக்கு மறுமையில் அந்த நல்லொருடைய நட்பு தான் உயர்வானது என்று நீங்கள் சொன்னீர்களே யா ரசூலல்லாஹ், அதனால் எனக்காக வேண்டியும் என்னுடைய தோழர் நண்பருக்காக வேண்டியும் பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்றாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வந்து இந்த செய்தியை கேட்ட உடனே தேம்பி அழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கெட்டி அணைத்து முத்தம் கொடுத்தார்கள். அப்போதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுதான் உண்மையான நட்பின் அடையாளம் அப்படின்றாங்க. இதுதான் உண்மையான நட்பின் அடையாளம். நல்லவர்களுடைய தொடர்பு இருந்தால் அவர் யாராலுமே அசைக்க முடியாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவருடைய தந்தை ஆடின் மேய்ப்பதற்கு நீ உனக்கு தகுதி இல்லை என்று சொன்னவர். ஆனால் மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை கண்டவர், ஒரு ஜனாதிபதி. அன்றைக்கு வாழ்ந்த மகாத்மா காந்தி கெஜ்ரிவால் வரைக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி இந்த உலகத்தில் இருந்திருந்தால் மறு வளர்ச்சி இந்த உலகத்துக்கு வந்திருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார் என்றால் அவருடைய தொடர்பு நல்லவருடைய தொடர்போடு இருந்தது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருந்த அந்த தொடர்பின் காரணமாக, அந்த உன்னதமான நட்பின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய வரைக்கும் அவரை பற்றி பேசப்படுகிறது. காரணம் என்ன? அவர்கள் கொண்ட நட்பு பண்பு. ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கப்பட்டது, உமர் அவர்களே நீங்க தண்ணீர்ல ஏன் நடந்தீங்க அப்படின்ட்டாங்க. தண்ணீர்ல எப்படி நடக்க முடியும்? எல்லாருமே கேட்டாங்க, தோழர்களாம் கேட்டார்கள்.
நான் நல்லவர்களை நான் நேசிக்கிறேன், நல்லவர்களுடைய தொடர்போடு நான் இருக்கிறேன், அந்த நல்லவர்களுடைய நட்பின் காரணமாக துவாவின் காரணமாக நான் நடந்தேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழும்போது யாருமே தனித்தனியாக வாழ வேண்டும் என்று யாருமே நினைக்க மாட்டார்கள். நம்மளுக்கு ஏதாவது ஒரு உறவு ஒன்று வேண்டும். மனைவியை விட, தாயை தந்தையை விட, அண்ணன் தம்பியை விட மகத்தான ஒரு உறவு என்றால் அது நல்லோர்களின் நட்பு என்றுதான் சொல்ல முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கைக்கு அதிகமான முறையில் நண்பர்களை தேர்வு செய்தார்கள். மார்க்கத்திலே யார் நண்பர்களை தேர்வு செய்கிறார்களோ நாளைக்கு மறுமை அவர் எந்த விதமான கவலையும் படமாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும், ஜாஹிலாக இருந்தவர்கள் சிலையை வணங்கிக் கொண்டு இருந்தார்கள், நெருப்பை வணங்கிக் கொண்டு இருந்தார்கள், கல்லை வணங்கிக் கொண்டு இருந்தார்கள், சூரியனை வணங்கி இப்படியாக வணக்கத்திலே இருந்தவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகள் மூலியமாக, நட்பின் மூலியமாக எல்லா நபர்களையும் ஒன்று சேர்த்தார்கள், நண்பராக ஆக்கிக் கொண்டார்கள். சஹாபாக்கள் யாரு? நண்பர்கள் என்ற ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களை தேர்வு செய்வதில் அதிகமாக கவனத்தோடு இருங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லும்போது இப்படியாக சொல்லி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனத்தகுல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், மேலும் நல்லவர்களோடு சேர்ந்து இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு நபர்களும், ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்ட முதல் துவா, யா அல்லாஹ் சாலிஹின் கூட்டத்தில், நல்லடியார கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும். ஒரு முறை ஒரு சஹாபி ஒரு வழியாக வந்து கொண்டிருக்கும் போது ஒருவர் நெருப்பை வணங்கிக் கொண்டு இருந்தார். நெருப்பை வணங்கிக் கொண்டிருக்கும் போது அவரிடத்தில் சொல்லுகிறார், தம்பி நெருப்பை வணங்காதீர்கள், அல்லாஹை வணங்குங்கள் என்று சொல்லும் போது அவர் கேட்கல. கொஞ்ச நாள் அப்படியே தொடர்ந்துச்சு. மறுபடி அதே வழியாக வரும்போது நெருப்பை நீங்கள் வணங்காதீர்கள், அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய மாறு, அது இணை என்று சொல்லும் போது, அப்ப நீங்க மட்டும் பெரிய ஆளா, நீங்க அல்லாஹ்வுக்கு நேர்மையானாக இருந்தால் அந்த நெருப்புல கையை விடுங்க அப்படின்ட்டாங்க. பொதுவாகவே நல்லடியார்களுடைய தொடர்புல இருக்கக்கூடியவர்கள், நல்ல நட்பின் மீது இருக்கக்கூடியவர்கள் எந்த இடத்தில் கை வைத்தாலும் எதுவுமே ஆகாது. அதே போன்று அந்த சஹாபி நெருப்புல கையை விட்டாங்க, ஒண்ணுமே ஆகல, ஒண்ணுமே ஆகல. அவருக்கு ஆச்சரியம், எப்படிங்க அப்படின்ட்டு. மறுபடி அதே போன்று அவர்கள் கையை உள்ள விடுகிறார் நெருப்புக்குள்ளே, அவருக்கும் ஒன்றும் ஆகவில்லை. வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஒன்று வந்தது, நல்லடியார தொடர்போடு இருக்கக்கூடியவர்கள், நல்ல நட்பின் மீது இருக்கக்கூடியவர்கள் எந்த இடத்தில் கை வைத்தாலும் அதே இடத்தில் நீங்கள் கை வைத்தாலும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது என்று சத்தத்தை கேட்ட உடனே நெருப்பை வணங்கிக் கொண்டு இருந்த அந்த மனிதர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், தோழரே உன்னுடைய நட்பை நான் விரும்புகிறேன், உன்னுடைய மார்க்கத்தை நான் விரும்புகிறேன், என்னை கலிமா சொல்லிக் கொடு என்று இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நல்ல நண்பர்களுக்கும் கெட்ட நண்பர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நல்ல நண்பர்கள் கஸ்தூரியை போல. ஒரு அத்தரை கடைக்கு போனா அப்படின்னா 10 நிமிஷம் பேசும்போது வெளியே வரும்போது அந்த வாடை கொஞ்சம் இருக்கும் நம்ம உடம்புல, அதை வாங்குவோம், அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகும் மேலே தடவுவோம். ஆனா கெட்டனுடைய நண்பனுடைய உதாரணம் என்ன தெரியுமா? கொல்லன் உழுவை ஊதுவதை போல. கொல்லன் எப்படி தன்னுடைய இருமை சம்பட்டியால் அடிக்குகிறானோ அது வாடை யாருக்கும் பிடிக்காது, அதோடைய புகை யாருக்கும் பிடிக்காது, அவனை கரித்து விடும், அது கெட்ட வாடை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு மறுபடி சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை, நல்லோர்களோடு இருக்கக்கூடிய நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றியாக மாறும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பூவோடு சேர்ந்தால்
நாரோ மணக்கும் என்று சொல்வார்களே, அந்த நாரோடு சேர்ந்த எத்தனையோ நல்ல உள்ளங்கள், நல்லவர்களுடைய தொடர்பு இருப்பதினால்தான் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்வை அடைந்திருக்கிறார்கள். நல்லவர்களை நாம் நேசிக்க வேண்டும், நல்லவர்களோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். 5 நேரம் தொழுகக்கூடியவர்களா அவள் தொடர்பு நாம் வைக்க வேண்டும். குர்ஆன் ஓதக்கூடியவர்களா அவள் தொடர்பு நாம் வைக்க வேண்டும். ஜகாத் கொடுக்கிறார்கள், அவரோடு நாம் தொடர்பு. இப்படியாக யார் அல்லாஹுக்கு பயந்து தன்னுடைய வழக்கம் வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் தொடர்பு வையுங்கள். அது மறுமையில் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, மார்க்க மேதைகள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தொடர்பு எனக்கு கிடைத்ததினால், அவருடைய நட்பு எனக்கு கிடைத்ததினால் நான் இன்றைக்கு மார்க்க மேதையாக ஒரு மார்க்கத்துக்கு சட்டங்கள் சொல்லிக் கொடுக்க அளவுக்கு நான் ஆளாகி இருக்கேன் என்றால் அது ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது. அந்த கிடைத்ததின் காரணமாக இன்னைக்கு மார்க்கத்தின் மாமேதையாக நான் இருக்கிறேன் அப்படின்றாங்க. நல்லவர்களுடைய தொடர்பு நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் எல்லாருமே சந்திப்பார். கடைசி நேரத்தில் என்னுடைய நண்பர் எங்கே? சொர்க்கவாதிகள் சொல்வார்களாம், உன்னோடைய நண்பர் நரகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அவன் அந்த இடத்திலிருந்து அழுது புலம்புவானா, யா அல்லாஹ், நான் எல்லாருமே நான் சந்தித்து விட்டேன் சொர்க்கத்தில், ஆனால் எனக்கு ஆறுதலாக துணையாக இருந்த என்னுடைய நண்பரை நான் சந்திக்க முடியவில்லை. யா அல்லாஹ், என்னுடைய நண்பர் எனக்கு கூடியாளா என்று சொர்க்க வாசியிலே அந்த மனிதன் அங்கடத்தில் அல்லாஹ்ட்ட அழுது துஆ செய்வான். அப்போது அல்லாஹ் கேட்பானா, அவருடைய பெற்றோர்கள் இருக்கிறார்களா? இல்லை. அவருக்கு அந்த நரக வாசிகளுக்கு சிபாரிசு செய்வதற்கு யாருமே வரமாட்டார்கள். ஆனால் கடைசியாக நண்பனுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நரகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பனை அல்லாஹ் விடுதலையாக்கி சொர்க்கத்திலே கொண்டு வந்தான். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனசில் ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு உண்மை, ஒரு ஏதாவது ஒன்று இருந்தால் மனைவிட்டையோ அம்மாட்டையோ வாப்பாட்டையோ சொல்ல மாட்டோம். நம்முடைய நண்பர் யார்? நம்முடைய நண்பர் யார்? நெருங்கிய நண்பர். நம்மளுக்காக வேண்டி என்ன வேண்டாலும் அவர் செய்வார். அந்த அளவுக்கு நெருங்கிய நண்பரிடத்தில் போய் சொல்லுவோம், என் மனசுல ஒரு கஷ்டம் ஒன்று இருக்கு, கவலை ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி, என்ன மாப்பிள்ள சொல்லு. அந்த கவலைக்கும் அந்த கஷ்டத்துக்கும் அவன் மருந்தாக மாறிவிடுவான். அதனால தான் நல்ல நண்பர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். யாரு நல்ல நண்பர்கள் யாரு தேர்வு செய்கிறார்களோ நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தீயவர்களோடு சேர்ந்து ஹல்வா சாப்பிடுவதை விட நல்லவர்களோடு சேர்ந்து கருக்களை புரட்டுவது சிறந்தது என்று இமாம் மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நல்ல நண்பர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக இருப்பார்கள். கெட்ட நண்பர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு வேட்டாக இருப்பார்கள், வினையாக இருப்பார்கள். நீ பார்க்கிறோம் அல்லவா, நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் என்று கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை நம்ம எல்லாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மகிட்ட நல்லா பேசுவாரு, நல்லா பழகுவாரு, நம்ம நல்ல நெருக்கமா இருப்பாரு, கடைசியில் நம்மளுக்கு அவர் வினையா மாறி விடுவார். பார்க்கிறோம் அல்லவா, ஒவ்வொரு நபர்களிடத்திலும் எடுத்து பார்த்தோம் என்றால், ஆனா அவனுக்கு என்னதெல்லாம் பண்ணினேன், என்னதெல்லாம் செஞ்சேன், என்னதெல்லாம் உதவி செஞ்சேன், என்னதெல்லாம் பண்ணினேன், ஆனா கடைசியில் எனக்கு அவனை வினையாக மாறிவிட்டான் என்று அவன் புலம்புவான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு நாளைக்கு மறுமை வரைக்கும் வரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு உறவு என்றால் அது நட்பு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய நண்பர்களை இழந்து தவிக்கிறோம், கிடைக்க மாட்டேங்குது. பண வசதி யார்கிட்ட அதிகமா இருக்குகிறதோ அவரிடத்தில் ஒரு நட்பு, யாரு அடிக்கடி நல்லா செலவழிக்கிறாங்களோ அவங்ககிட்ட ஒரு நட்பு, யாரு கடைகள் நம்மளுக்கு எல்லாம் தீவனம் வாங்கி தராங்களோ அது ஒரு நட்பு. ஆனா நட்பு என்றால் என்ன தெரியுமா, நம்மளுக்காக வேண்டி அவன் வாழ வேண்டும், அவர்களுக்காக வேண்டி நான் வாழ வேண்டும். அதுதான் உண்மையான நட்பின் அடையாளம்.
ஒருவருக்கு ஒரு போன் கால் வருகிறது. அந்த போன் காலை பார்த்து அவன் ஆச்சரியப்படுகிறான். அந்த பையன்கிட்ட கேட்கிறான், 10 வயசு பையன் போன் அடிக்கிறான், இந்த நம்பர் உனக்கு எப்படிப்பா கிடைச்சது? இல்ல, உங்களுடைய நீங்களும் என்னுடைய வாப்பாவும் இருந்த போட்டோவுக்கு பின்னாடி ஒன்று எழுதி இருந்துச்சு, உனக்கு ஏதாவது தேவை என்றால் என்னோட நண்பரை நேற்று தொடர்பு கொள் என்ற ஒரு வாசகம் ஒன்று எழுதி இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு போன் அடித்தேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு சைக்கிள் வேணும் அப்படின்னு. அது கேட்டவுடனே அவன் ஆச்சரியப்பட்டான். தன்னுடைய நண்பர் இறந்து போய் 5 வருஷம் காலமா ஆகிறது, தன்னுடைய நண்பன் என குடும்பத்தை கவனிக்க நான் விட்டுவிட்டேனே என்ற அவன் புலம்புகிறான். இன்னைக்கு நிறைய நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நெருங்கிய நண்பர்களை தவறிவிட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே நண்பர்கள் மூலமாக கழித்தார்கள், நண்பர்களை கொண்டு வலம் வந்தார்கள். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டில் ஒரு தடவை உமர் அவர்கள் ஆட்டு தலையை வாங்கி சமைக்கிறாங்க. சமைச்ச உடனே இந்த ஆட்டுத்தலை குழம்பு என்பது நம்முடைய நண்பர் விரும்பி சாப்பிடுவாரே, அவருக்கு கொடுக்கலாமா என்று அவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் நம்முடைய நண்பருக்கு கொடுக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவருக்கு பிரியமா நண்பரிடத்தில் அவர் கொடுக்கிறார். இப்படியாக 5 நபர் போய் 6வது நபராக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வந்துருச்சு. அப்போதான் உணர்ந்தார்கள், நல்ல நட்பு என்பது எப்போதுமே முறியாது. நல்ல நட்பு என்பது நல்லவர்களின் நட்பு என்பது என்னைக்குமே முறியாது. ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் சமைச்ச அந்த ஆட்டு தலைய குழம்பை நம்முடைய நண்பர்கள் விரும்பி சாப்பிடா என்று கொடுத்தார்கள். கடைசியாக அவர் மீது பிரியப்பட்டவர்கள் எல்லாம் அவர்களுக்கு வந்து கொடுத்தார்கள். அதுதான் உண்மையான நட்படியாளம். நம்முடைய நண்பர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம துணையாக வந்து நிற்கணும். கடைசி நேரத்தில் கால வாரிட்டுலாம் போகக்கூடாது. இன்னைக்கு பார்க்குறோம் அல்லவா, யாராவது ஒருவர் நல்லா ஒரு நேரத்தில் நல்லா வாழ்ந்திருப்பார், திடீர்னு கஷ்டத்தில் இருப்பார், நண்பர்கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்டு, ஆமாடா உனக்குலாம் வேறு வேலை இல்லையா, எந்த நேரத்தில் வந்து என்ன கேட்குற போனவன் அப்படிம்போம். தன்னுடைய நண்பர் கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது கூட வசதி வாய்ப்பாக இருந்தால் நம்முடைய நண்பருக்கு யாரு கொடுத்து உதவுறான் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான நட்பின் அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காஃபிரை கூட ரசூலுல்லாஹ் நண்பராக ஆக்கியிருக்கிறாங்க. யாருமே வெறுக்கல, ரசூலுல்லாஹ் யாருமே வெறுக்கல. அவர் நல்லவர், அவர் கெட்டவர் அல்ல, அவர் நல்லவர், அவர் என்னுடைய தோழர், என்னுடைய நண்பர் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இன்னைக்கு நம்மெல்லாம் ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்கிறோம் அப்படின்னு பேரில் தான் இன்னைக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு தொடர்பு கிடைக்கும் போது எல்லாம் இன்னைக்கு விட்டுட்டு போறோம். நிறைய நபர்கள் அந்த நல்ல ஒரு நட்பு கிடைக்கும் போது எல்லாம் இன்னைக்கு விட்டுட்டு போறோம். காரணம் என்ன? இது பார்க்குறாங்க, ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க, அவன் இப்படி இவன் இப்படி அவன் அப்படி இப்படி எல்லாம் பார்த்து தான் பழகுறார்களே தவிர மனசை பார்த்து யாருக்கும் பழகுவதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு நபர்களும் மனசை பார்த்து பழகினார். ரசூலுல்லாஹ்வுடைய குணம் அப்படியேப்பட்ட ஒரு குணம், நல்ல ஒரு குணம். யாரை பார்த்தாலும் முகம் சிரிப்பு, முகம் சந்தோஷத்தோடு ஒரு சிரிப்போடு பேசக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களை தேர்வு செய்தார்கள். ஒரு நண்பன் இறந்து போனா அவனை பத்தி கொஞ்சம் கவலைப்படணும், அவர் கபூர் வரைக்கும் போகணும். கபூருக்கு போய் நாளை மறுமை வரைக்கும் விசாரணை செய்யப்படும். நல்ல நண்பர்களை பற்றி விசாரிக்கப்படும். அல்லாஹ் கேட்பான் கேள்வி, உனக்கு யார் நல்ல நண்பர், உன்னுடைய தொடர்பு எப்படி எல்லாம் இருந்தது என்று கேட்கும் போது அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழும் போது எனக்கு நல்ல ஒரு தொடர்பு கிடைத்தது, அந்த தொடர்பின் காரணமாக என்னுடைய வாழ்க்கை சீராக மாறியது, இறைச்சவாதியாக நான் மாறினேன் என்று அவர் சொல்லும் போது அல்லாஹ் அவர்களை பாராட்டி பேசுவான். பார்த்தீர்களா, மலக்குமாரையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், பார்த்தீர்களா என்னுடைய அடியார்களை நீங்கள் பார்த்தீர்களா, தன்னுடைய வாழ்க்கையில் நட்பு என்று வரும்போது அவர்கள் விடாமுயற்சியோடு தன்னுடைய நட்பை விட்டு கொடுக்காமல் இருந்தவர்கள், அவர்கள் சொர்க்கத்தை கொடுங்கிற நாளைக்கு பரமே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். மிகப்பெரிய ஒரு இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில்
இமாம் அபு காசிம் சூஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய தொடர்பு எனக்கு இல்லை அப்படின்டா என்னுடைய வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. மாடு மேய்ச்சிருப்பேன், ஆடு மேய்ச்சிருப்பேன், விவசாயம் பார்த்திருப்பேன், ஏதாவது வேலைகள் என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி போயிருக்கும். இஸ்லாமுடைய மார்க்கம் என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் இமாம் காசிமி சூஃபி ரஹமத்துல்லாஹி தொடர்பு, அவருடைய நட்பு எனக்கு கிடைத்ததனால் இன்றைக்கு மார்க்கத்தினுடைய விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் ஆளாயிருக்கிறேன் அப்படின்னா அது நல்லவர்களுடைய தொடர்பு, அவரின் நட்பு தான் காரணம் என்று அந்த இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னல்லாஹ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதலி வலியன் ஃபக்கத் அதன்துஹு பில் ஹர்பி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என் நண்பனை யாராவது நோவினை செய்தால் அவனிடம் போர் செய்வதில் முதல் நான் தான் செய்வேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்னுடைய நண்பரை யாராவது நோவினை செய்தால் அவரிடம் நான் போர் செய்வேன் என்று அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ நல்ல நண்பர்களுடைய இடத்தில் யாராவது இடையூறு, யாராவது ஒரு தொரகம் செய்தாலோ அல்லாஹ் அவரிடம் போர் செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு தடவை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், மா அஅதை அபத பஅத்தல் இஸ்லாமி கைரன் மன் அஹூ சாலிஹன். இஸ்லாத்தின் மனிதனுக்கு வழங்கப்பட்ட அருள் கொடைகள் மிகப்பெரிய அருள் கொடை நல்ல நண்பன் என்று சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். 10 பிராணியில ஒரு பிராணி சொர்க்கத்துக்கு போகும். 10 பிராணியில 10 பிராணியும் எல்லாமே ஒவ்வொரு பிராணியா சொர்க்கத்துக்கு போகும். அந்த சொர்க்கத்திலே போகக்கூடிய ஒரு பிராணி 309 வருஷமாக குகைவாசிகள் சொல்லக்கூடிய அந்த 7 நபர்களுடன் சேர்ந்து ஒரு நாயும் ஒன்று இருந்தது. அந்த நாய் அல்லாஹ்ட்ட கேட்டுச்சான், யா அல்லாஹ், இந்த 7 நபர்களுடைய துஆவை கொண்டு என்னை சொர்க்கம் செல்வாயாக. அது யாருடைய தொடர்பு கிடைத்தது? அந்த குகையில 309 வருஷம் அந்த குகையில 7 நபர்கள் இருந்தார்கள். அந்த 7 நபர்களும் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு நல்லடியராக மாறினார்கள், நல்லவர்களாக மாறினார்கள். அவர்களின் தொடர்பின் காரணமாக அந்த நாயும் சொர்க்கம் செல்லும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃப் சூராவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, மழை நீர் என்பது சிப்பியிலே பட்டால் முத்தாக மாறுகிறது. அதே மழை நீர் கடலிலே பட்டால் உப்பாக மாறுகிறது. அதே மழை நீர் சாக்கடையில் பட்டால் நாற்றம் அடிக்குகிறது. அதே மாதிரித்தா நட்பும் நண்பர்களும், நீங்கள் நல்ல நண்பர்கள் நீங்கள் தேர்வு செய்யுன்னு சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு யாராவது உறுதுணையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நல்லா பழகுறோம், நல்லா பேசுறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனா வேற்றுமை பார்க்கிறாங்க. இவருக்கெல்லாம் சலாம் சொல்லணுமா, இவரை பார்த்து பேசணுமா, இவரை பார்த்து தலகுனியணுமா என்று எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமை பார்த்தால் நீங்க சலாம் சொல்லுங்கள், அந்த சலாமை கொண்டு அல்லாஹ் உங்களுடைய நட்பை அழகுபடுத்துவான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சலாம் சொல்வது நட்பின் அடையாளம். ஒரு முஃமினை பார்த்து சிரிப்பது நட்பின் அடையாளம். ஒரு முஃமினை பார்த்து நலம் விசாரிப்பது நட்பின் அடையாளம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முறை எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். வரும்போது அங்கிருந்த சில சஹாபாக்கள், நிறைய சஹாபாக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சஹாபாக்களை அனைவர்களுமே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னாங்க, நான் உங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் பிரியம் கொள்ளுகிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நட்பு கொள்ளுகிறேன் என்று சொல்லும் போது அங்கு இருந்தவர்கள் அனைவரும் சொன்னார்கள், அபூ ஹுரைரா அவர்களே, நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீர்களோ அதே போன்று நாங்கள் அனைவரும் உங்களை அல்லாஹ்வுக்காக நாங்கள் நேசிக்கிறோம், அல்லாஹ்வுக்காக விரும்புகிறோம், அல்லாஹ்வுக்காக உங்களை நான் நட்பு கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள்.
சஹாபாக்களின் மத்தியில் அந்த அளவுக்கு ஒரு நட்பின் அடையாளம் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்முடைய நட்பின் அடையாளம் மாறிடுச்சு. அதனால தான் சொல்லுவாங்க பெரியவங்க, யாரு நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவரோடு நீங்கள் சேர்ந்து இருங்க, பூவோடு சேர்ந்தா நாரும் மணக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா, அதே மாதிரி அவரோடு சேர்ந்து இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் கொஞ்சம் மாறும். ஒரு ஆள் 5 நேரம் தொழுகிறாரு, அல்லாட்ட அழுது துவா செய்கிறாரு, பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு இவர் நல்லவர் அப்படின்னு. பொது சேவைகள் யாராவது ஒருவர் செய்வார், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வார், முகம் சுளிக்காமல் செய்வார், அவரை நேசியுங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்குவார், அவரை பிரியம் கொள்ளுங்கள். தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய ஊர் மக்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிப்பார், அவர்களை பிரியம் கொள்ளுங்கள். இதெல்லாம் இஸ்லாமுடைய மார்க்கத்தில் சொல்லி தரப்படக்கூடிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே அமர்ந்து இருக்கும் போது ஒரு காட்டெருப்பி வருகிறார். அந்த காட்டெருப்பி வரும்போது அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்க வேண்டும். பார்த்த உடனே நபி அவர்கள் அவரை பார்த்து சிரித்தார்கள், அவர் இவரை பார்த்து சிரித்தார்கள். இந்த சிரிப்பை பார்த்துவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அவர் யாரு தெரியுமா? அவர் யாரு தெரியுமா? தெரியுமே, இஸ்லாத்தை ஏற்காதவர், இஸ்லாத்தை ஏற்காதவர். ஆனால் இருந்தாலும் என்னுடைய நண்பர் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்கிருந்த வந்த அந்த காட்டரபி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டிய இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய நட்பின் காரணமாக இஸ்லாத்துக்கு வருகிறேன், உங்களுடைய சிரிப்பு என்பது என்னை மாற்றிவிட்டது அப்படின்ட்டாங்க. அதுதான் நட்பின் அடையாளம். நம்முடைய நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் உறுதுணையா வந்து நிக்கணும், விட்டுட்டு போகக்கூடாது. ஒரு மௌத்தோ, ஒரு நல்லதோ, ஒரு கெட்டதோ எதாக இருந்தாலும் இன்னைக்கு நிறைய நபர்கள், நண்பர்களுடைய விஷயத்தில் நிறைய நபர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். இஸ்லாமுடைய மார்க்கம் என்ன சொல்வது தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் நண்பர்களை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். சொல்வார் அல்லவா, நான் ஒரு நேரத்தில் செருப்பு தச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் கோடீஸ்வரனா இருக்கேன் அப்படின்னு என்னோட நண்பன் தான் காரணம். ஒரு நேரத்தில் கல்யாணம் முடிக்காம இருந்தேன், இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு சொத்து சுகத்தோடு வாழ்றேன் அப்படின்னா என்னோட நண்பன் தான் காரணம். வீடு வாசல் இல்லாம நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு வீடு வாசலோடு நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னோட நண்பர் தான் காரணம். என்னுடைய கடையில வியாபாரம் இல்ல, தொழில ஒண்ணும் இல்ல, என் நண்பர் வந்தார், எனக்கு வியாபாரத்தை சொல்லி கொடுத்தார், இப்படி வியாபாரம் செய்ய அப்படி வியாபாரம் செய்ய சொல்லி கொடுத்தார். காரணம் என்ன? இந்த அளவுக்கு என்னுடைய வியாபாரம் கொடிகட்டி பறக்கின்றால் என்னுடைய நண்பர் தான் காரணம். நண்பர்களை நாம், நல்ல நண்பர்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும். வத்தஹத இப்ராஹீம கலீலா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான கஷ்டங்களை அல்லாஹ் கொடுத்தான். கடைசி காலத்தில் கஷ்டத்தை கொடுத்தான். நெருப்பு கூடத்திலே தூக்கி வீசப்பட்டார்கள், பல இன்னல்கள், பல துன்பங்கள் எல்லாமே பட்டார்கள். ஒவ்வொரு மலக்குமார் வந்து கேட்டார்கள், இப்ராஹிம் அவர்களே நீங்க சொல்லுங்க, நெருப்புல தூக்கி போடும்போது நாங்க அப்படியே உங்களை அழகா தூக்கிறோம் அப்படின்னா. என்ன படத்திறப்பு ஒருத்தர் இருக்கிறான், அதை விட உங்களுக்கு என்ன வேலை, போங்க. கடைசி வரைக்கும் அந்த அல்லாஹ் மீது வைத்திருந்த அந்த உண்மையான நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னோட நண்பன் என்று வத்தஹத இப்ராஹீம கலீலா என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அப்ப அந்த அளவுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நேசித்தார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உன்னதமான நண்பர்கள் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முதல்ல நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய நண்பர்களை நாம் நேசிக்க வேண்டும். நண்பர்களை யார் நாம் அதிகப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வார்கள், தன்னுடைய வாழ்க்கையில் யாரு நல்லவர்களுடைய சேர்ந்து நல்ல நட்புகளை யார் உருவாக்கி கொள்கிறார்களோ அவர்தான் நாளைக்கு மறுமையில் சிறந்தவர், சுருக்கவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நல்லவர்களோடு சேர்ந்து நல்ல நண்பர்களை தெரிவு செய்வோம். நல்ல நண்பர்களோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பயணிப்போம். அந்த வாழ்க்கையில் எந்த விதமான தடங்கள் இல்லாமல் முழு பரக்கத்தோடு நாளைக்கு மறுமை வரையும் அல்ல, சொர்க்க வரைக்கும் நண்பர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லன் அல்லாஹ்
உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.